வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, செட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில், சிவன் கோயில், ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயிலை பற்றி நேற்று பார்த்தோம். ஸோ அந்த கோயிலுக்குள்ளரவே பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்கிறது மிக பிரபலமான ஒன்றுன்னு பார்க்குறோம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்றது சிவத்தலம். அதில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த செட்டிக்குளத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஒரு அம்மன், அதாவது தாயார் சன்னதி அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏகாம்பரேஸ்வரருக்கு கொடுத்துருக்காங்களோ, அதே அளவு ஈக்குவலண்ட்டான சரிசமமான ஒரு முக்கியத்துவத்தை அங்கே இருக்கக்கூடிய தாயாரான காமாட்சி அம்மாவனுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அது ஒரு தனி சன்னதிங்க. அந்த செட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில்லையே உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தாயார் சன்னதி ஒரு தனியாக ஒரு கோயில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடக்கலை அமைப்பு. அதை பாருங்கள், அந்த தூண்லாம் பாருங்கள், அந்த ஜாலின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அற்புதமாக வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டிருக்குது உள்ளுக்குள்ளே. ரொம்ப ஒரு பழமையான, ஆனால் ரொம்ப பழமைன்னு சொல்ல முடியாதுங்க. இது பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி நாயக்கர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான். அது நல்லா தெரியுது. அவங்களுடைய சிற்ப வேலைப்பாடுகளை வச்சு பார்க்குறப்பவே நீட்டாக அது நமக்கு தெரிய வருது. இது பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு, அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய சிற்ப மற்றும் கட்டிடக்கலை அமைப்பை வச்சு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மன் சன்னதிக்கும் அதே செட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு கிழக்கால் இருக்கக்கூடிய, கிழக்கு பக்கமாக ஈஸ்ட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், அதாவது பாலதண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன இந்த தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அசுரர்களை அழிப்பதற்காக அந்த காமாட்சி அம்மனுடைய அருள் பெற்ற பாலதண்டாயுதபாணி முருகன் போரிட்டு வெற்றி பெறுகிறார். அந்த அசுரர்களை எல்லாத்தையுமே துவம்சம் செய்து அழித்து விடுகிறார். ஸோ அதற்கு பரிசாக கிடைக்கக்கூடியது தான் அந்த காமாட்சி அம்மன் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பு. அந்த கரும்பை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக பரிசாக வெற்றி பெற்றதனுடைய விளைவாக, வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக காமாட்சி அம்மனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கரும்பினை முருகனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலுமாக முருகனுடைய கையில் பார்த்திங்கன்னா வேல் தான் இருக்கும், அல்லது தண்டம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செட்டிக்குளத்தில் பார்த்திங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளத்தில் முருகனுடைய கையில் தண்டத்திற்கு பதிலாக, வேலிற்கு பதிலாக 11 கணுக்களை உடைய கரும்பு கையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை தலை இல்லாமல் முடியுடன் காட்சியளிக்கிறார். அது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோயில் தான் இப்போ நீங்கள் உள் அமைப்பு, கட்டிடக்கலை அமைப்பில் இருக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மிக நுட்பமான கட்டிடக்கலை அமைப்பை கொண்ட இந்த செட்டிக்குள ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் ஆலயத்தை ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா,
This is a very important temple when compared to other temple in our Tamil Nadu because of that architectural styles in different time period. The rulers who established their talent, who established their architectural styles in that temple, so that every one of you must come to this temple to what you can able to see the sculptural styles as well as the architectural styles of these temples. It's very marvelous and beautiful, wonderful sculpturals as well as the historical monuments. Whenever you have time to come Trichy or otherwise Perambalur districts, the temple which is located in between the Trichy and Perambalur, particularly the bus stop, namely that Alandur gate, towards the westward directions, just 8 kilometers from the Alandur gate, you can reach the temple, Egambareshwara temple, where there is the Amman, Kamachi Amman temple shrines, which is located. ஸோ ஹியர் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடியது. மேல்கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே குபேரன் அப்படின்ற அவருக்கு தனியாகவே சன்னதி இருக்குதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா 12 தூண்களில் அதற்கான அமைப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குபேரன் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றவர். அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய குபேரன் அப்படின்றவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரனுக்கு வந்து தனியான சன்னதி, அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது குபேரன் சன்னதி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரனை வந்து வழிபடுவதன் மூலமாக நீங்கள் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஏன்னா இந்த அம்மன் சன்னதி மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் பெரும்பாலும் வந்து குபேரர் தான் எல்லா தூண்களிலுமே மீன் வாகனத்தில் ஆக்குபைட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் வந்து 12 ராசிக்காரர்களும் சரிங்க, எல்லாம் இங்கே வந்து குபேரனுக்கோ அம்மனுக்கோ ஏகாம்பரேஸ்வரருக்கோ பூஜைகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் என்பதை இங்கே வரக்கூடிய மக்களினுடைய கூட்டத்தை வச்சே நம்மளால் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியுதுங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழமையான கோயில். இங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறது. சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் நேரடியாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளங்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விரும்புகிறேங்க. வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த பழைய கோபுரம். இது வந்து நேராக காமாட்சி அம்மனுடைய விமானம், நேரடியாக மேல்புறத்தில் இருக்கக்கூடிய விமானம். இது இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தரிசிக்கலாங்க. ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. வெரி சைலண்ட் பிளேஸு. ஏன்னா அது கிராமத்தில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அதிகபட்சமான மக்கள் வராங்க. மற்ற டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ எடுத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா there is no crowd at all. கொஞ்சம் கூட கூட்டமே கிடையாது. நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள், அம்மன் சன்னதி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே போகிற வரலையுமே பார்த்தீங்கன்னா there is no person at all. ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வந்து தரிசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட கிடையாது. நான் மட்டும்தான் இதை வந்து வீடியோவை வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். மிக அற்புதமான ஒரு தரிசனம் வேறு யாருக்குமே கிடைக்காதுங்க. ஸோ யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஷரைன்ஸ் அம்மன் காமாட்சி அம்மனை தரிசிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். ஆலந்தூர் கேட்டுக்கிட்ட, அதாவது பெரம்பலூர் திருச்சி டு பெரம்பலூர் ரோட்டில் ஆலந்தூர் கேட்லேருந்து டுவர்ட்ஸ் த வெஸ்ட்வர்ட் டைரக்ஷன்ஸில் இந்த கோயில் இருக்குது.
பாருங்கள். இப்போ உள்ள பிரகாரத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மன் பிரகாரம் மிக அற்புதமான ஒரு பிரகாரம். மை டியர் சப்ஸ்கிரைபர், கைண்ட்லி subscribe my channel, subscribe this channel and share this video to everyone. எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு கோயில், ஒரு அமைதியான ஒரு பிளேசஸை உங்களால் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டதனுடைய பயன் கிடைக்கும். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அப்போ தான் அவர்களும் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக அதை திருப்பி சொல்கிறேன். ஏதாவது இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய தகவல்கள் இது சம்மந்தமாக சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து போதிய நேரம் இருக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா வெரி லாங் வீடியோவாக போட்டோம்னா அது வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அப்படின்றப்ப பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோஸாக போட்டு கொஞ்சமான தகவல்கள், ரொம்ப முக்கியமான தகவல்களை மட்டுமே நம்ம பகிர்கிறோம். ஸோ தட் யாருக்கெல்லாம் இந்த ராசியில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதோ, குபேரன் அதாவது செல்வ செழிப்பாக இருக்கணும், வளமோடு வாழ வேண்டும், அமைதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவையாவது உங்களுடைய வாழ்நாளில் விசிட் பண்ணணும். ஏன்னா பல்வேறு காலகட்டத்தில் வந்து பல்வேறு விதமான அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே தான் உங்களை வந்து நான் வந்து வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. வாங்க, வாழ்க வளமுடன். நன்றி.